அத்தியாயம் 2. சூரா அல் பக்ராவில் வசனங்கள் 243 முதல் 252 வரை இறைவன் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கலாம். மரணத்திற்கு பயந்து வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேறிய ஒரு மக்கள் கூட்டத்தினரை இறைவன் மரணிக்கச் செய்து மீண்டும் உயிர்ப்பித்ததை பற்றி இறைவன் கூறுகின்றான். மேலும் 243 வசனத்தை பற்றி ஆராயும் பொழுது வரலாற்றில் இச்சம்பவம் இரு விதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது, அக்காலத்தில் ஏற்பட்ட பிளேக் நோய்க்கு பயந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாட்டை விட்டு வெளியேறிய மக்கள் எனவும், இன்னொரு விதமாக போருக்கு பயந்து வெளியேறிய மக்கள் எனவும் கூறப்படுகிறது. அத்தனை பேரையும் இறைவன் மரிக்கச் செய்து பல காலங்கள் ஆன பின்னர் அவ்வழியே சென்ற இறைத்தூதர் ஒருவரின் பிரார்த்தனையால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த ஊர் ஈராக்கில் உள்ள ஒரு கிராமம் என்றும், அந்த நபி ஹிஸ்கியல் என்ற இசக்கியல் என்பதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இவ்வாறே கியாமத்து நாளில் இறைவன் நம்மை உயிர்ப்பிப்பான் என்பதும் தெளிவாகி உள்ளது. மேலும் நாம் எங்கு தப்பித்து ஓடினாலும் மரணத்தை யாரும் வெல்லவே முடியாது என்பதுதான் உண்மை. மேலும் இவ்வசனங்களில் அல்லாஹ்விற்கு அழகான முறையில் கடன் கொடுப்பவர் யார் என்பதை பற்றியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்த தலைவர்களை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். தாலூத் ஜாலூத் படைகள் போர் செய்ததும் மற்றும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியும் இறைவன் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றான். தற்போது வசனங்களை கேளுங்கள், சிந்தனை செய்யுங்கள். நபியே, மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனித்தீரா? அல்லாஹ் அவர்களை இறக்கும்படி கூறி இறக்கச் செய்து பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணையுள்ளவன் ஆவான். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவது இல்லை. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை செவியுறுபவன், உங்கள் கஷ்டத்தை அறிபவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சிரமத்தில் இருப்பவர்களுக்கு தர்மம் கொடுப்பதன் மூலம் அழகான முறையில் அல்லாஹுக்கு கடன் கொடுப்பவர் யார்? அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும்படி செய்வான். அல்லாஹ் பொருளை சிலருக்கு சுருக்கியும் கொடுப்பான், சிலருக்கு பெருக்கியும் கொடுப்பான். இன்னும் அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள். நபியே, இஸ்ராயேலின் சந்ததிகளில் மூசாவுக்கு பின் இருந்த தலைவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போர் புரிய எங்களுக்கு தலைமை வகிக்கின்ற ஓர் அரசனை அனுப்பி வைப்பீராக என்று தங்கள் நபியிடம் கூறிய போது, அவர் போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் விலகியிருந்து விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க, எங்களை வெளியேற்றிய அவர்களிடம் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாதிருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கூறினார்கள். ஆனால் போர் செய்யும்படி கட்டளையிட்ட பொழுதோ அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் போர் செய்யாது பின் சென்று விட்டார்கள். இத்தகைய அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பியிருக்கிறான் என்று கூறியதற்கு அவர்கள், எங்கள் மீது அரசாளும் உரிமை அவருக்கு எவ்வாறு ஏற்படும்? அவரை விட நாங்கள் தான் அரசாட்சி புரிய மிக தகுதியுடையவர்கள். அரசாட்சி புரிவதற்கு அவசியமான திரளான செல்வத்தையும் அவர் அடையவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய நபி, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது ஆட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அன்றி போர்க்கல்வியிலும் உடல் ஆற்றலிலும் உங்களை விட அவரை அதிகப்படுத்தியும் இருக்கிறான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே தன் ஆட்சியை வழங்குவான். அல்லாஹ் வழங்குவதில் அதிக விசாலமானவன், அரசாட்சி புரிய தகுதியுடையவர்களை நன்கு அறிந்தவன் என்று கூறினார். இன்னும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி, அவருடைய அரசுரிமைக்கு அறிகுறியாவது, உங்கள் இறைவனிடமிருந்து வானவர்கள் சுமந்த வண்ணமாக ஒரு பேழை திண்ணமாக உங்களிடம் வரும். அதில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதும் மூசாவின் சந்ததிகள் மற்றும் ஹாரூனுடைய சந்ததிகள் விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும். நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஓர் அத்தாட்சி உண்டு என்று கூறினார்.
பின்னர் தாலூத் படைகளை திரட்டி கொண்டு புறப்பட்ட பொழுது அவர் தன் இராணுவத்தை நோக்கி, நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாஹ் ஓர் ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான். உங்களில் எவர் அதிலிருந்து தனது கை கொண்டு ஒரு உள்ளங்கை அளவு நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர். எவர் அதிலிருந்து அதற்கு அதிகமாக குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார். ஆனால் ஆற்றை கடக்கவே அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக குடித்துவிட்டார்கள். பின்னர் அவர் தம்முடன் இருந்த நம்பிக்கையாளர்களுடன் அதை கடந்து சென்ற பொழுது அதிகமாக குடித்த அவர்கள் ஜாலுத்துடனும் அவனுடைய இராணுவத்துடனும், இன்று போர் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள். ஆனால் அவர்களில் எவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என உறுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி, எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது, எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது பொறுமையை சொரிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக, மேலும் நிராகரிக்கும் இந்த மக்கள் மீது வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தார்கள். ஆதலால் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள். இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலுத்தை தாலுத்துடைய படையிலிருந்த தாவூத் வெட்டினார். பின்னர் அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் அரசாங்கத்தையும் அளித்து போர்க்கவசம் செய்வது போன்ற தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்து கொடுத்தான். இவ்வாறு மனிதர்களில் தீங்கு செய்யும் சிலரை மனிதர்களில் நல்லவர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே இருக்கும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் மீது கருணையுடையவன் ஆவான். நபியே, இவை அல்லாஹுடைய வசனங்களாகும். நாம் அவற்றை உமக்கு உண்மையில் ஓதி காண்பிக்கிறோம். தவிர நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான்.